ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. நாங்கள் டூர் போன அனுபவத்தை தான் இன்றைக்கி நான் டூர் டிப்ஸாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் டூர் போனோன்னு முடிவான உடனே 5 ஃபேமிலி சேர்ந்து 18 மெம்பர்ஸ் போகிற மாதிரி முடிவெடுத்தோம். எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இது போல் ஃபார்ம் பண்ணோம். அதில் எந்தெந்த ஊருக்கு போகிறது, எத்தனை நாள் போகிறது, எந்த வண்டியில் போகிறது, அங்கே ரூம் எப்படி புக் பண்ணுறது, எந்தெந்த ஃபுட்டு யார் எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லாமே இந்த குரூப் மூலம் பேசி முடிவு எடுத்துக்கிட்டோம். இது போல் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணது அவங்க விருப்பத்தை சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் என்னென்ன திங்ஸ் என்னோடய டூருக்கு எடுத்துகிட்டு போனேன்னா, இது போல் ஒரு ஹேண்ட்பேக்குங்க. இதில் முக்கியமாக நமக்கு ஃபஸ்ட்டு மணி தான். அந்த மணியை நான் எப்படி எடுத்துகிட்டு போனேன்னா, ஒரு 3 பர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 3 பர்ஸில் இந்த சின்ன பர்ஸில் என்னோடய டெபிட் கார்டு, 500 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்லாம் இந்த சின்ன பர்ஸில் வச்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக இந்த பெரிய பர்ஸில் 50 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு, சில்லற ஐட்டம்லாம் இந்த பர்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்த ஒரு பர்ஸில் 100 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுமாரி 3ஆக பிரித்து எடுத்துன்னு போனதில் டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கு எது தேவையோ அதை டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்ததுங்க. அதுக்கடுத்தது எப்பொழுதுமே இது போல் சின்ன சின்ன பாக்ஸஸை நான் ஒரு அழகாக சேகரித்து வைக்கிறது உண்டுங்க. இது டூர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றில் டக்குன்னு அவசரமாக எடுத்துருக்கு பேராசிட்டமல் மாத்திரை எடுத்துக்கிட்டேன். இன்னொன்றில் கிராம்பு, ஏலக்காய் வாயில் போடுறதுக்கு மவுத் வாஷர் மாதிரி இருக்கும், அதுக்காக இதை நான் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததாக இன்னொன்றில் பொட்டுக்கள்லாம் இதுமாரி நம்ம வேஸ்லின் வரும் பாருங்கள், அந்த டப்பாவில் நான் இதுமாரி கழுவி சேகரித்து வச்சுருப்பேன். அதில் ஹேர்பின், ஊக்குங்க எல்லாம் இது போல் எடுத்துக்கிட்டாங்க. இது போல் டப்பாக்களை நான் சேகரித்து வைப்பேன். இதுக்காக நான் எதுவும் காசு செலவு பண்ணுறதில்ல. நாங்கள் போகிற இடம் குளிர் பிரதேசன்றதுனால கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கினேன். எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காது, அதால் காதில் வைக்க கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது டக்குன்னு எடுக்கக்கூடிய மேக்கப் ஐட்டம். கடைசியாக நான் எடுத்துக்கிறது இது போல் ஒரு சின்ன டைரி, ஒரு பென். எப்போதும் இந்த சைட் ஜிப்பில் என்னோடய செல்ஃபோனுங்க, கொஞ்சம் பேப்பர்ஸுங்க எடுத்திருப்பேன். ஏதாவது கோயில் போகிற மாதிரி இருந்தால் விபூதி கொடுத்தா அதை எடுத்து வைக்கிறதுக்கு. இது போல் ஒரு சின்ன நோட்டு, கர்ச்சிஃபு, பென்னு, முக்கியமாக என்னோடய கண்ணாடி, இதெல்லாம் இந்த ஃப்ரண்ட் ஜிப்பில் வச்சுப்பேங்க. இதுதான் நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போன ஐட்டங்கள். அடுத்ததாக என்னோடய சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது போல் மேக்கப் செட்ஸ் எல்லாம் ஒரு பவுச்சில் போட்டுட்டேங்க. இந்த பவுச் நான் எதுவும் காசு கொடுத்துலாம் வாங்கலை, ஒரு ஃபங்க்ஷனில் கிஃப்டாக வந்ததுங்க. அதை தான் நான் இந்த பவுச்சில் போட்டு எடுத்துக்கிட்டு போனேன். இது போல் மேக்கப் செட்ஸ் எல்லாம் ஒரு பவுச்சில் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் எல்லாத்தையும் இது போல் ஒரு பர்ஸில் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஜுவல்லரி ஷாப்லலாம் கொடுப்பாங்க, அந்த பர்ஸை இது போல் சேகரித்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு பவுச் ஃப்ரீயாகவே கிடச்சிடுங்க. இந்த பர்ஸில் எனக்கு தேவையான கிளிப்ஸுங்க, என்னோடய பொண்ணுக்கு தேவையான ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் பின் எல்லாமே இது போல் கிளிப்ஸ் ஐட்டங்கள்லாம் இந்த பர்ஸில் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து நான் ஒரு சாஃப்டான பவுச்சில் என்னோடய கிளாஸ் ஐட்டங்கள்லாம், கூலிங் கிளாஸ் ஐட்டம் என்னோடது, என்னோடய பொண்ணோடதெல்லாம் இது போல் ஒரு சாஃப்டான பவுச்சில் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இது போல் ஒரு பெரிய பேக்கில் எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு துணி, எல்லோரோட எக்ஸ்ட்ரா ஒரு செட் துணியை நம்ம அவசரத்துக்கு எங்கேயாவது ஃபால்ஸ் போனால் குளிக்கிறதுக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய பேக் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதில் வைக்கக்கூடிய பவுச்சஸில் ப்ரெஷ்ஷஸ்ங்க, டூத் பேஸ்ட், சோப், ஷாம்பு இதெல்லாம் இது போல் பவுச்சஸ்ங்க. நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க பாருங்களா, ஸ்கூல் பென்சில்ஸ்லாம் வைக்க, இது போல் பவுச்சில் நான் இப்படி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பவுச்சஸ்லாம் பேக்கோட சைடில் வச்சுக்கிட்டேங்க. நான் இது போல் பேக்கோட சைடில் இந்த பவுச்சஸை ஒரு பக்கம் நான் வச்சுக்கிட்டேன். அடுத்து பக்கத்தில் இருக்க பவுச்சில் நம்ம கவர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஈர துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கர்ச்சீஃப்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம்.
நான் கொஞ்சம் கவர்ஸுங்களும் இது போல் கர்ச்சீஃபும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இந்த பேக்குள்ள எல்லோரோட ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அது கூட டக்குன்னு எடுக்கக்கூடிய ஸ்வெட்டர்ஸு, ஷால், ஒரு டவல் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்ததான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய சூட்கேஸுங்க. எல்லோருக்குமே தெரியும், வீல் வச்ச சூட்கேஸ் தான் இது. எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைகிட்ட கொடுத்தா கூட அழகாக இழுத்துட்டு வந்துடுங்க. முக்கியமாக டூர் போகிறவங்க கண்டிப்பாக இது போல் வீல் வச்ச சூட்கேஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஸ்டே பண்ணுறது 3 டேஸ்ன்றதுனால எல்லோரோட ட்ரெஸ்ஸும் வைக்கிறதுக்கு இது போல் ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்தாச்சுங்க. சைடில் இருக்க ஜிப்பில் நம்ம ரூம் புக் பண்ண ரெசிப்ட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கவர்ஸுங்க, பைங்க இருந்தாலும் இது போல் வச்சுக்கலாங்க. நான் இது போல் தான் வச்சு எடுத்துக்கிட்டேன். சூட்கேஸ் உள்ளே இருக்க சைட் ஜிப்பில் நம்மளோட இன்னர் வியர்ஸ்லாம் வச்சுக்கலாம். முக்கியமாக ஒரு 3 டவல்ஸு, கண்டிப்பாக பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா பர்ஃப்யூமு எடுத்து வச்சுக்கலாங்க. இதுதான் நான் சூட்கேஸில் வச்சுக்கினது. சமையல் ஐட்டம்னு பார்த்தோன்னா நான் செய்ய வேண்டிய ஐட்டம் புதினா ஊறுகாய், வெங்காயம் தக்காளி சட்னி, இட்லிங்க. இட்லியே 2 பேர் ஊற்றி எடுத்துக்கிட்டோம். நான் கரெக்டாக ஒரு 35 இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். புதினா ஊறுகாய், தக்காளி சட்னி, இதுதான் என்னோடய ஐட்டம், நான் செய்ய வேண்டிய ஐட்டங்க. முக்கியமாக இது போல் டூருக்கு சமையல் செய்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் மிக மிக சுத்தமாக இருக்கணுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக கெட்டு போக சான்சஸ் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போகிற பாத்திரம் நல்லா கழுவி காய வச்சுக்கணுங்க. அப்புறம் செய்கிற சட்னி ஆகட்டும், எல்லாமே சட்னி வகைங்களை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் கெட்டு போக சான்சஸே இல்லை. வாட்ஸ்அப் குரூப்லே யார் யார் எந்தெந்த ஐட்டம் எடுத்துகிட்டு வர்றதுன்னு பேசி எடுத்துக்கிட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போனது இட்லி, புதினா ஊறுகாய், வெங்காயம் தக்காளி சட்னி. ஒருத்தங்க கார சட்னி, இட்லி எடுத்துக்கிட்டாங்க. இன்னொருத்தங்க சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு சூப்பராக இருந்ததுன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. லெமன் ரைஸும் ரொம்ப நல்லா இருந்தது. லெமன் ரைஸ், புளி சாதம், அதுக்கு தொட்டுக்க சிப்ஸு, பகடா இதெல்லாம் எடுத்துக்கணும். 2 வேளை சாப்பாடு செஞ்சே எடுத்துக்கிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாங்கள் எந்த இடத்துக்கு போனோம், என்ன செஞ்சோன்றத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லையும் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் டிப்ஸையும் சொல்லுங்கள். இதோட யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் டிப்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் போன எல்லோருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அடுத்தது எங்கெங்கே போனோன்றதை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அக்கா கூப்பிடுப்பா.